கவனிங்க, எடுத்துக்காட்டு 3.6. இது நம்ம பயிற்சியில் 3.1ல் 5வது சம் போட்டிருப்போம். அதே மாதிரி தான். x³ + ax² + bx + c = 0 எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் மூலங்களாக கொண்ட ஒரு சமன்பாட்டை உருவாக்க. வர்க்கம் இப்போ என்னென்னா வச்சுக்கோங்க, முதல்ல இப்போ கவனிங்க, முப்படி சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? x³ + ax² + bx + c = 0. இதுதான் ஃபஸ்ட்டு மூலங்கள். முப்படி சமன்பாடு மூலங்கள் என்ன வரும்? மூலங்கள் என்ன வரும்? ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாம் ஏபிசி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மூலங்கள் கூடுதல் கண்டுபிடிக்கணும். கவனிங்க, கூடுதல் ஃபஸ்ட்டு கவனிங்க, கூட்டுங்க. ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு ஏபி அது அப்படி தான் இருக்குது. சரியா? அது என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் b/a. பியோட மதிப்பு இங்கே என்ன வரும்? ஏவா மைனஸ் ஏ டிவைடட் பை 1ன்னு வரும். ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏன்னா ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 1, b ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு பி, டி ஈக்குவல் டு சி. சரிங்களா? இது நம்ம எப்பயும் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு மூலங்களின் பெருக்கல். இது வந்து S1. நெக்ஸ்ட்டு S2. S2 என்ன பண்ணும்? 2 பெருக்கி கூட்டணும். கவனிங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் அடுத்து பீட்டா காமா, அடுத்து காமா ஆல்ஃபா. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, c/a. சியோட மதிப்பு என்ன இருக்குங்க? b. ஏவோட மதிப்பு 1 ஈக்குவல் டு என்னது? b. கண்டுபிடிச்சிடுமா? நெக்ஸ்ட்டு S3. மூணுத்தி பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் d/a. டியோட மதிப்பு என்ன இருக்குது? c மைனஸ் c டிவைட் பை 1. ஏவோட மதிப்பு எப்பவுமே 1 தான். இங்கே பாருங்கள், ஏவோட மதிப்பு 1 தான். ஏன்னா x³ கீழே வந்து 1 இருக்குது. அப்போ மைனஸ் c. பாருங்கள், 3 ஓட்டம் தான். இப்போ நம்ம சமன்பாடு போகலாம். சமன்பாடு என்ன? வர்க்கங்களின் மூலங்களாக கொண்ட. இப்போ வர்க்கங்களின் மூலங்கள் பாருங்க, வர்க்கங்களின் மூலங்கள் கவனிங்க. அப்போ என்ன வரணும்? ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஸ்கொயர் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கவனிங்க, S1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் இருக்கா? இது a + b ஸ்கொயர். இப்போ என்ன மிஸ்ஸிங்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மிஸ்ஸிங்கு -2. ரெண்டு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இது மிஸ்ஸிங். a + b ஸ்கொயர் a² + b ஸ்கொயர் என்னன்ட்டு 2ab வரும். அப்போ a + b ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் வந்துச்சு, இது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அப்போ இதை ஒரு டேர்ம் எழுதுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட மதிப்பு -a ஹோல் ஸ்கொயர் -2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா S2. ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா இதோட மதிப்பு எவ்வளோ? b. அப்போ 2b. therefore ஆன்சர் என்னது? a² - 2b. நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிக்கலாமா? S2 என்ன பண்ணணும்? 2 பெருக்கணும். இப்போ இப்படி பெருக்கலாம் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் abc ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். சரிங்களா? இப்போ எத்தனை இருக்குது? இப்போ 2 அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ். சரிங்களா? 2 பெருக்கணும். எப்படி பெருக்கணும்? 2 செட்டாக பெருக்கணும். எப்படி பெருக்கணும் பாருங்கள். -2 போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கவனிங்க, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு இது 2 பெருக்கணும். அடுத்து பீட்டா காமா இது 2 பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது 2 பெருக்கிட்டா இது 2 பெருங்க. பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. இப்போ இது 2 பெருக்கிட்டா அப்புறம் இது 2 பெருக்குங்க. காமா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா?
இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 டேர்ம்ஸ் வந்துருக்கும். சரிங்களா? இதோட ப்ளஸ் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் போடுங்க, இங்கே ப்ளஸ் போடுங்க. கவனிங்க. இப்போ இதோட மதிப்பு என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா மதிப்போட மதிப்பு என்னது? பி. அப்போ பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இதோட மதிப்பு பாருங்கள், 2 2 மல்டிபிள் பண்ணோம்ல, இதோட மதிப்பு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஹோல் ஸ்கொயர் வரும்ல, இதோட மதிப்பு பாருங்கள். 2 2 மல்டிபிள் பண்ணது என்ன வந்துச்சு? இங்கே பாருங்கள், மைனஸ் பின்னு வந்துச்சா? 2 2 மல்டிபிள் பண்ணுறது. கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், டபுள் டபுளாக மல்டிபிள் பண்ணுறது. சரிங்களா? புரியுதா புரியலையா? டபுள் டபுளாக மல்டிபிள் பண்ணுறது. இதில் பார்த்தோன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே எடுத்துட்டா. கவனிங்க, ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே எடுத்துட்டாங்க. இதில் எத்தனை ஆல்ஃபா இருக்குது? 2 ஆல்ஃபா. இதில் ஒவ்வொருத்தரும் 2 பீட்டா இருக்கும். அதேமாரி இதில் பார்த்தோன்னா 2 காமா இருக்கும். இதில் பார்த்தோன்னா 2 ஆல்ஃபா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேர்ம் நான் வெளியே எடுத்துடலாம். எத்தனை டேர்மு? ஒரு டேர்ம் வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? வெளியே எடுத்த என்ன இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. சரிங்களா? எல்லாம் கவனிங்க. இதில் பார்த்தோன்னா 2 பீட்டா இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 2 காமா இருக்குது. இதில் 2 ஆல்ஃபா இருக்குது. அதில் ஒரு டேர்ம் 2 ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம என்ன பண்ணுறோம்? பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்மில் இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் 2. சரியா? ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு என்னது? இங்கே வாங்க, சி மைனஸ் சி. அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட மதிப்பு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட மதிப்பு என்னது? மைனஸ் சி. சரிங்களா? therefore ஃபைனல் ஆன்சர் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் திரும்ப ஒரு மைனஸ். அப்போ 2c. இதுதான் இதோட மதிப்பு. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் S3னா 3 ஸ்கொயர் பண்ணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 3 ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி தரும்? ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு என்னது? சி மைனஸ் சி. அப்போ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், S1 S2 S3. எஸ்ஸோட மதிப்பு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. S2ஓட மதிப்பு பி ஸ்கொயர் மைனஸ் 2ca. S3ஓட மதிப்பு சி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நம்ம தேவையான இருபடி சமன்பாடு எடுப்போம். சரி பாருங்கள், x³ மைனஸ் S1 ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் S2 ஆஃப் x மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. பாருங்க, S1ஓட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எங்களோட S1 S2ஓட மதிப்பு S1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரி 2b. அடுத்து S2 என்ன கண்டுபிடிச்சோம்? b ஸ்கொயர் மைனஸ் 2ca. S3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S3 ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சி ஸ்கொயர். S3ஓட மதிப்பு என்னது? சி ஸ்கொயர். எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ண வேணும்னுச்சு பாருங்கள். x³ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2bx ஸ்கொயர் ப்ளஸ் S2ஓட மதிப்பு என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 2ca மைனஸ் S3ஓட மதிப்பு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க்லேயும் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா காமான்னு முதல்ல எடுத்துக்கணும். அது சமன்பாடுலேருந்து ஏபிசியோட மதிப்பு எடுத்துக்கணும். டியோட மதிப்பு மூலங்களையும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மைனஸ் பி/ஏ ஃபார்முலா தெரியும். மூணுத்தையும் கூட்டணும். அப்போ நம்மளுக்கு பியோட மதிப்பு ஏன்னு இருக்கும். அதனால மைனஸ் ஏன்னு வந்து போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு S2 2 2 பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பெருக்கணும்னது C/A. சியோட மதிப்பு பி. அப்போ பியோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு S3 ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் D/A. அப்போ டியோட மதிப்பு சி மைனஸ் சி. இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வர்க்கங்களுக்கு கூடுதுன்னா ஒன்றும் இல்லைப்பா, ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க. A + B² மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா அந்த கான்செப்ட் வரும்.
சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும்? -a. இதோட மதிப்பு b. சரியா? அதை ஸ்கொயர் பண்ணிட்டு போதும். இது வந்து என்னது? S1. இதுதான் நமக்கு தேவையான முப்படி சமம் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு S2. சரியா? இதில் மட்டும் செக் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணி சேர்த்துருக்க மாதிரி AB B ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா சுற்றிட்டு நான் 1000 ஸ்கொயர் போட்டேன். அப்போ இது எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? அதேமாதிரி 2 ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா அடுத்து காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. இதோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும்? B². ஏன்னா B அதை ஸ்கொயர் பண்ணால் B² வரும். இங்கே என்ன பண்ணால் இதில் எல்லாத்தையும் நான் ஆல்ஃபா பீட்டாவை வெளியே எடுத்துட்டேன். அப்போ எடுத்தால் ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா ஒரு காமா இருக்கும். சரியா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இதோட மதிப்பு எது? ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு -c. அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட மதிப்பு j. இங்கே 3 மைனஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 2 திருப்பி ப்ளஸ் திரும்ப மைனஸ் தான் வரும். அதான் S2. S3 3 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட ஹோல் ஸ்கொயர் மதிப்பு வெறும் காமாவோடது -c ஸ்கொயர் பண்ணால் +c². அதை கொண்டு சமன்பாட்டில் போட்டால் தேவையான முப்படி சமன்பாடு கிடைச்சிடும். சரிங்களா?